ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கேர். இப்போ ரீசெண்டாக ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு இனிஷியல் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தென் இதை தாண்டி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கேஸ்ட் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகள்லாம் வாயை விட்டு ஒளறி படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ஸ்டோரி பிளாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகி சோஷியல் மீடியாவில் ஜனநாயகனை வச்சு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்கு. அப்படி இப்போ ரீசெண்டாக ஜனநாயகனை வச்சு போயிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் லைக் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் ஸ்டோரி பிளாட்டும் என்ன அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கிளிம்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பர், நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது போலீஸ்லாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பகவத் கேசரியோட ரீமேக் தான் போலையே அப்படின்ற மாதிரி ஷாக்கும் ஆனாங்க. அதுக்கேற்ற மாதிரியான சீக்வன்சஸும் வந்து மேபி அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்னா, பகவத் கேசரி படத்தில் வந்து இதில் ஒரு சில விஷயங்கள் லைக் ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் டோட்டலி கம்ப்ளீட்லி அந்த படத்துலேருந்து இது ரொம்பவே வேற விஷயம், தனித்து ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முக்கியமாக பகவத் கேசரியிலேருந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு லைன் என்னன்னா, விமன் சேஃப்டியை பற்றி பேசியிருப்பாங்க அந்த படத்தில். அதுதான் மோஸ்ட்லி இருக்கும். அதை வந்து இதில் ஒரு கான்செப்டாக அதை வந்து இதில் ஒரு லைனாக இதை எடுத்திருக்கோம். அதை தாண்டி நம்ம சோஷியலில் நடக்கக்கூடிய சோஷியல் வெல்ஃபேர்ஸ் இதெல்லாத்தையும் எடுத்து சண்டை போடுற மாதிரி இது மாதிரி தான் ஸ்டோரி போகுது. அதில் அந்த பகவத் கேசரியில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பகவத் கேசரி படத்தோட ஃபுல் ரீமேக்லாம் இல்லை, அதில் ஒரு சீன், அதில் ஒரு பர்டிகுலரான சீன் ஆர் பர்டிகுலர் ஒரு டைப் ஆஃப் போர்ஷன் வந்து நல்லா செட் ஆகுது, அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற காரணத்தினால அதை இந்த படத்தில் எடுத்து போட்டு தென் அவங்களோட ஸ்டோரி ஒன்று இருக்கும்ல அதெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணி இந்த படம் வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கம்ப்ளீட்லி இது வந்து பகவத் கேசரியோட ரீமேக் கிடையாதான். இருந்தாலும் வந்து பகவத் கேசரி படத்தை எடுத்த டேரக்டரும் விஜய் சாரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. விஜய் சார் பகவத் கேசரியை பார்த்தது அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் தான், அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்களா, அதெல்லாம் வந்து ஏதோ நடந்திருக்கு. பட் பகவத் கேசரிக்கான ரீமேக் இது இல்லை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு சில எலமெண்ட்ஸ் மேபி இருக்கலாம், அதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி. தென் இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக ஆக்ட்ரஸ் அமிதாப் பச்சன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இது மாதிரி விஜய் சார் என்கிட்ட சொன்னார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருப்பாங்க. 2026 அப்புறம் ஒரு சில முடிவுகள் நான் வந்து எடுக்கலாம், லைக் பாலிடிக்ஸா தென் இல்லை சினிமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து நான் 2026 அப்புறம் யோசிப்பேன். இப்போதைக்கு எனக்கு எதுலேயும் மைண்டில் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாலிடிக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி விஜய் சார் சொல்லியிருப்பார் போல். அதை அமிதாப் பச்சன் வந்து இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக தளபதி விஜய் சாரோட பர்த்டே முன்னிட்டு நிறைய விஷயங்கள் நடந்ததில்ல, அதில் இவங்களோட இந்த ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. இதை வச்சு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதத்துலையும் கொண்டாடிட்டு இருக்காங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கலி பல ரீசன்ஸ்னால விஜய் சாரை வந்து குத்திக்கிட்டும் இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம வந்து பாலிட்டிக்கல் ரீசன்லாம் போக வேணாம், சினிமாக்குள்ளேயே நம்ம இருப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை 2026 அப்புறம் பாலிடிக்ஸ் வந்து அவருக்கு சரியாக செட் ஆகலை அப்படின்னும் போது நிச்சயமாக ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்க படங்கள் ஏதாவது வரலாம், வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹோப் மாதிரி எல்லாருக்கும் இந்த ஜன்னல்லேருந்து வெளிச்சம் வர மாதிரி லைட்டாக இப்போதைக்கு இந்த ஒரு ஒளி லைட்டாக வந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஏதுன்றதை அப்போ தான் நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது போதாதுன்னு இப்போ கரண்ட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு லீக் என்னன்னா, ஜனநாயகன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் ரோலு 2 விஜய் சார் அப்படின்ற மாதிரி இப்போ ஒன்று கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையாக என்னன்றது நமக்கு தெரியலை. இந்த படத்தில் அந்த போலீஸ் ரோலில் வரக்கூடிய விஜய் சாரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்றதான் பேர். லைக் டிவிகே அப்படின்ற மாதிரி அவர் கட்சி ரிசம்பிள் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. டிவிகே அப்படின்னு அவர் ஹேண்ட்லேயே பச்சை குத்தி இருப்பாரு அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஒருவேளை 2 தளபதியாக இருந்தால் அவர் என்ன ரோல் பிளே பண்ண போகிறாரு, இது போலீஸ் கேரக்டர், இப்படி இப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நிறைய பேர் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோன்னா டபுள் ரோல்லாம் இருக்காது, சிங்கிள் ரோல் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தா அப்படி தான் இருக்குது. மேபி படத்தில் ஒரு சர்ப்ரைஸாக இது இருக்கலாமா என்ன ஏதுன்றதை பொறுத்தது தான் பார்க்கணும். டியூல் ரோலாக இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.